பார்க்கிறேன். என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அளவில்லா இரக்கத்தை நிறைவாக பொழிந்தருளும் என்று சொல்லி வேண்டுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது நமக்கு விளங்காத மறைபொருளை எல்லாம் ஆண்டவர் இந்த நாளில விளக்கி கூறுவார். நீ என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் உனக்கு செவி சாய்ப்பேன், உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரிடத்துல நாம் உருக்கமாக ஜெபிப்போம். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் உருக்கமாக பேசுவோம். வல்லமை நிறைந்தவர், ஆற்றல் நிறைந்தவர் இதோ என் மத்தியிலே இருக்கின்றார். அதிசயங்கள் செய்யக்கூடியவர், அற்புதங்கள் செய்யக்கூடியவர் என் மத்தியிலே இருக்கின்றார். செங்கடலை இரண்டாக பிளந்து இதோ என் மக்கள் பாதம் நனையாமல் அவர்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றும் நம்மை பார்த்து சொல்கிறார். உன்னை கண்ணீரில் இருந்தும் கவலையில் இருந்தும் கஷ்டத்தில் இருந்தும் உன்னை நான் அழைத்து செல்வேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவரை நோக்கி நமது கண்களை திருப்புவோம். இதோ இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி அழுது முறையிட்டார்கள். இதோ இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை மட்டுமே தஞ்சம் என்றிருந்தார்கள். அந்த ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நோக்கி இதோ இந்த பாடல்களால் நாம் மகிமைப்படுத்துவோம். இதுவரை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை ஆராதிப்போம். இதோ ஆண்டவரை போற்றுவோம். இந்த நல்ல வேளையிலே, ஆசீர்வாதமான வேளையிலே, ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த பாடல்களால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். மீண்டுமாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. எல்லோருமா வாய்க்கிறது. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை உற்று பார்த்த வண்ணம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். உற்று பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆசீரை பெற்றுக் கொள்வார்கள், மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமாக ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்,
ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். திருப்பாடல் 22 வாசிக்கின்றோம், அவரை உற்று பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி. அன்னை மரியாள் பெற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவரை உற்று பார்ப்போம். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் நோக்கி கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடியவர். கலிலேய கடலோரமாய் நடந்த போது ஆண்டவர் செய்த புதுமைகள் ஏராளம், அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு தொட்ட பெண் குணம் பெற்றார். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான் என்று சொன்ன மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். இதோ இந்த இடத்துல நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரை உற்று பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எத்தனையோ காரியங்களிலிருந்து நம்மை சுகமாக்கிய கடவுள் இதோ உடல் உள்ள நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் உற்று பார்க்கிறார். இதோ 38 ஆண்டுகளாக சிலோவாம் குளத்திலே படுத்து கிடந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதே கேள்வியை தான் இதோ இந்த திருமலாபுரம் திருமலையிலே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். உடல் நோயா உள்ள நோயா ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். விடுதலை பயன் நூலில் நாம் வாசிக்கின்றோம், நானே உன்னை குணமாக்கும் தெய்வன் என்று குறிப்பிடுகின்றார். எசேக்கியா மன்னனுடைய நோயை குணமாக்கி 15 ஆண்டுகள் மீண்டுமாக வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சோர்ந்து போகாதே இஸ்ராயேலே, நீ சோர்ந்து போகாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் நம்முடைய மத்தியில இருக்கின்றார். ஆண்டவரிடம் கேட்டோம், ஆண்டவரே என்னை தொடும், ஆண்டவரை என்னை தொட்டு குணப்படுத்தும், ஆசீர்வதியும். உடல் உள்ள வியாதியினால் இதோ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நீர் ஒருவரே எனக்கு தஞ்சம், நீர் ஒருவரே என்னை குணமாக்க முடியும். இதோ நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே என் விசுவாசத்தை பாரும், என் விசுவாசத்தினால் என் உடலில் உள்ள வியாதிகளை எல்லாம் குணமாக்கும் என்று சொல்லி ஜெபிப்போம். தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். முழுமையாக ஒப்புக் கொடுங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக நிறைவாக வாழ வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு இதோ நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. வாய் திறந்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. எல்லோருமாக அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இதோ அப்படியே இந்த ஆண்டவரை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோங்க. இந்த ஆண்டவரை பாருங்க, உத்து பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுங்க. அப்படியே இந்த ஆண்டவரை உத்து பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோங்க. தயவு செய்து உங்க இதயத்துல கை வச்சுக்கோங்க. அப்படியே இதயத்துல கை வச்சுக்கோங்க. அந்த இதயத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வாங்க. ஏதோ நற்கருணையில் பெற்றுக்கொண்டோம். திருப்பலியிலே நாம் நற்கருணை பெற்றுக்கொண்டோம். திருப்பலியில் நற்கருணை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அப்படியே இதயத்துல கை வச்சு ஆண்டவரை, இந்த ஆண்டவர் அப்படியே இதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. இந்த ஆண்டவர் அப்படியே இதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. இந்த ஆண்டவர் அப்படியே இதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. அப்படியே எல்லாரும் இந்த மலையை மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்க. இந்த மலையை மட்டும் அப்படியே உணர்ந்துட்டு ஆண்டவர் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே 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 இயேசுவே. அப்படியே பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க. ஏசப்பா ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னோட இணைந்து வாங்கப்பா. என்னை ஆசீர்வதிங்கப்பா. என் வீட்டுக்கு வாங்கப்பா. என்னை நலப்படுத்துங்கப்பா. என்னை சுகப்படுத்துங்கப்பா. ஏதோ எனக்காக நான் இந்த நேரத்தில் இந்த மலை மீது ஏறி வந்திருக்கிறேனே, உம்முடைய பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நம்பிக்கை நிறைந்தவரே, வாழ்வு தருகிறவரே, வளம் தருகிறவரே, நன்மை தருகிறவரே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. அப்படியே ஜெபிச்சிட்டே வாங்க. அப்படியே ஜெபிச்சிட்டே வாங்க. ஆண்டவர் இதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. தயவு செய்து இதயத்துக்குள்ள ஆண்டவரை உணருங்க. இதயத்துக்குள் வந்த இறைவன் இதோ நம்மை ஆசீர்வதிக்கின்ற இறைவனாக, வழி நடத்துகின்ற இறைவனாக, குறிப்பாக அழகான ஒரு திருப்பலியிலே அருமையான ஒரு மறையுறை ஏதோ நம்முடைய பாசத்திற்குரிய தந்தையர்கள் நம்மோடு சிறப்பாக பேசுகிற பொழுது ஏதோ இந்த ஆலயம் உயர்ந்து நிற்கின்ற ஆலயம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 113 ஆண்டுகள் இதோ உயர்ந்த ஒரு காரியத்தை நிறைவான முறைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இயேசுவே 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 இயேசுவே. நம்பிக்கைக்குரியவரே, வாழ்வளிக்கின்றவரே, உமது திருப்பாதம் தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் தகப்பனே. உமது திருப்பாதம் தேடி வந்திருக்கிற உமது அன்பு குழந்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. குறிப்பாக இதோ நமது தேவைகள், நமது குடும்ப தேவைகளை, கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை, திருமண காரியங்கள் குடும்பத்திலே நடப்பதற்கு தேவையான காரியத்தை, கல்வியின் காரியத்தை, படிப்பின் காரியத்தை, நல்ல சுகத்தை, உடல் சுகத்தை, ஆசீர்வாதத்தின் சுகத்தை, இதோ போகிற பயணத்திலே வெற்றி பெறுகின்ற காரியத்தை, வெற்றியோடு கூட எழுப்பி நிற்கின்ற காரியத்தை, வெற்றியினால் உயர்ந்து நிற்கின்ற காரியத்தை, இதோ இந்த மலை உயர்ந்து நிற்பது போல ஆண்டவருடைய நான் உம்முடைய பிள்ளையாய் நிற்கிறேன், மலை போல் உறுதியாய் இருப்பேன் என்று வாக்கு தந்தீரேன். இதோ அந்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி தாரும். குறிப்பாக எங்களுக்காக உழைத்திருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதித்திருப்பது போல ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இதோ அந்த மலைகளை நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும். ஒருக்கத்தோடு ஒப்பு கொடுங்க. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது மலை மீது வீட்டை கட்டியவனை போல இருப்பாய் என்று சொன்னீரே. மலை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் என்று சொன்னீரே. உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய இதயத்தில் இருக்கிற கவலை கண்ணீரை அகற்றும். அப்படியே ஜெபிங்க. இதயத்தில் இருக்கிற கவலை கண்ணீர் ஓடி போன். அங்கே நம்பிக்கை மட்டும் எழுந்து நிற்கணும். ஒரு சுவாச உறுதி மட்டும் எழுந்து நிற்கணும். ஆற்றலும் வல்லமை மட்டும் எழுந்து நிற்கணும். ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதி தகப்பனே, நான் உண்மை அதிகமாய் அன்பு செய்ய ஒவ்வொரு நாளும் இதோ இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை அன்பு செய்வேன், இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை அன்பு செய்வேன் என்று சொல்லுகிறேன். இந்த மலைக்கு அதற்காக தேடி வந்திருக்கிறேன். இந்த மலை மேல் அதனால் ஏறி வந்திருக்கிறேன். அன்பின் தகப்பனே, வல்லமையின் தெய்வமே, வழி நடத்துகிறவரே, உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஒருங்கத்தோடு
தாழ்மையோடு மன்றாடி நிற்கிற இந்த விண்ணப்பங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தாரும் தகப்பனே, எங்கள் குடும்பத்திலே அமைதியும் தாரும் தகப்பனே. கடந்த நாட்களிலே எத்தனையோ ஓயாத சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு இடையிலே ஓயாத ஒரு போராட்டம். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த நாளில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், இந்த மலையேறி வந்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே அந்த அமைதியை, அந்த சமாதானத்தை இதோ இந்த நாளிலே நிறைவான முறையிலே தாரும். ஆசீர்வாதத்தோடு கேளுங்க. ஆண்டவர் வழி நடத்தி தரட்டும். அமைதியும் சமாதானமும் குடும்பத்திலே உண்டு, அமைதியும் சமாதானம் குடும்பத்திலே உண்டு. குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே இருக்கின்ற இதோ அந்த காரியங்கள், என் குழந்தையை நினைத்து எனக்கு பயமாக இருக்கிறது, அவன் எதிர்காலம், என் பெண்ணின் எதிர்காலம் எப்படி அமையுமோ என்று பயந்த பெற்றோரை ஆண்டவர் பாதத்தில் கொடுங்க. உங்கள் குழந்தைகளை ஆண்டவர் இந்த நேரத்திலே தன்னுடைய பிள்ளையாய் எடுத்துக் கொள்ளுகிறார். அவரே உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான வாழ்வின் எதிர்காலத்தை ஒளி மையமானதாய் வெற்றியின் காரியமாய் அமைத்து தருவாராக என்று இந்த மலை போல் உன் குழந்தைகள் இதோ உயர்ந்து நிற்பதற்கு தேவையான அருளை ஆண்டவர் இந்த நேரத்தில் நிறைவாக தர. குறிப்பாக கடன் பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஜெபிக்க. கடன் பிரச்சனைகள் இருப்பவர்கள் ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உன் பாதம் தேடி வந்து விட்டேன். நல்ல தொழில் முயற்சிகளை உமது பாதத்திலே வைக்கிறேன். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? புதிய வீடு கட்டுகிற காரியங்கள், புதிய இடம் வாங்குகின்ற காரியங்கள், புதிய தொழில் முயற்சிகள், புதிய வாகனங்களிலே இதோ புதிய காரியங்களை ஆரம்பிக்கின்ற காரியம் என்று நான் கரம் விரித்து நிற்கிறேன் தகப்பனே. கண்ணீரோடு நிற்கிறேன் தகப்பனே. எனக்கு வழிகாட்டும் தகப்பனே. எதை செய்ய வேண்டும்? நல்ல மனிதர்கள் என்னை சுற்றி இருக்க, நன்மையான சூழல் என்னை சுற்றி இருக்க, அதனால் உமது அன்பு பிள்ளையாய் எழுந்து நின்று இந்த உலகத்திலே இதோ இல்லாத ஏழை மக்களுக்கு உதவி செய்கிற அளவிற்கு நான் உயர்ந்து நிற்க என் கரத்தை உயர்த்தும் தகப்பனே. தாழ்ந்து கிடக்கிற என்னுடைய கரங்கள் உயர்ந்து நிற்பதாக, உயர்ந்து நிற்பதாக, உயர்ந்து நிற்பதாக. பாதியிலே நிற்கிற ஏதோ காரியங்கள், திருமண காரியங்கள் தடைபட்டு கொண்டே போகிற காரியங்கள், ஏதோ குழந்தை பேச்சிற்கான காரியங்கள் தடைபட்டு கிடக்கின்ற காரியங்கள், புதிய வீடு கட்ட ஆரம்பித்து பாதியிலே நிற்கிற காரியங்கள், இதோ புதிதாய் ஒன்றை தொடங்கிவிட்டு அதை எப்படி செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, கடந்த முறை இதோ அரசு தேர்வை எழுதிவிட்டு இன்னும் வெற்றி வருமா என்று புதிய வெற்றிக்காய் காத்திருக்கிற இதோ இந்த காரியங்கள் அத்தனை எல்லாம் கொடுங்க 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 ஆண்டவரே கொடுங்க. என் கால்நடைகளை ஆசீர்வதியும் தகப்பனே, என் விவசாயத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இதோ ஒரு பிள்ளையாய் ஒரு பாதத்தில் நம்பிக்கையோடு நிற்கிறேன், நம்பிக்கையோடு மலையேறி வந்திருக்கிறேன். நான் மகிழ வேண்டும், மகிழ்ந்து துள்ள வேண்டும், மான்கள் போல் துள்ளி பாட வேண்டும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அப்படி ஒரு சூழலை எங்கள் குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்தின் சூழலே உயர்ந்த முறையிலே நிறைந்த முறையிலே தாரும். அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. இதயத்துக்குள்ள இறங்குங்க. அந்த இதயத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும். இந்த நேரத்தில் அந்த இதயத்திற்குள்ள ஒரு வெளிச்சம், அந்த இதயத்திற்குள்ள ஆண்டவர் நிற்கின்ற அந்த நற்கருணையில் இருந்து அப்படியே ஒரு வெளிச்சம் உடல் முழுவதும் அப்படியே பரவட்டும். நோய்களினால் தலைவலி, வயிற்று வலி, குறிப்பாக கைகால் வலிகள், முட்டு வலிகள், பிரஷர், சுகர் போன்ற வியாதிகள் இருப்பவர்கள், இதோ மருத்துவத்தினால் தான் என் வண்டி ஓடுகிறது, மருத்துவமே எனக்கு கதி என்கிறவர்கள் இப்ப ஜெபிங்க. தயவு செய்து இதோ அடுத்த ஆண்டு மலை ஏறி வருகிற பொழுது ஆண்டவர் பாதத்தில் வந்து சொல்லணும், நற்கருணை ஆசிரியரே, என் இதயத்திலிருந்து பீரிட்டு கிளம்பிய ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் அப்படியே உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவட்டும். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெளிச்சம் பரவட்டும். உடலில் இருக்கிற எல்லா அணுக்களும் உயிர் பெறும். எல்லா அணுக்களும் நோயற்ற ஒரு வாழ்வை, நோயற்ற ஒரு சுகத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்வு தருகின்றார். இதோ ஆசீர் தருகின்றார். ஒரே வாக்கு சொல்லுகிறார், என் அன்பு குழந்தாய், உன்னை என் தோள்களில் தாங்கி இருக்கிறேன், உன்னை என் கரங்களில் பெயர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறேன். உன்னை காக்கின்ற நான் கண் அயர்வதுமில்லை, கண் துச்சுவதுமில்லை. ஒரு நொடி பொழுது கூட உன்னை மறவாமே. இந்த மறவாத கடவுள் இதோ இந்த நேரத்தில் சுகம் தரட்டும், அப்படியே சுகம் தரட்டும். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். இதோ நீரே தஞ்சம் என்று வந்து விட்டேன், உண்மையே துணை என்று நம்பி விட்டேன். நல்ல உறவுகள், நல்ல நட்பு, நல்ல சூழல், நல்ல ஆசீர்வாதம், இதோ நன்மையின் காரியம் என்று உயர்ந்து எழுப்புகின்ற அதே அருளை, அதே ஆசீரை இந்த நேரத்தில் தருவீராக. அப்படியே இதயத்துக்குள்ள போங்க. அந்த இதயத்துக்குள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வரட்டும். ஒரு வெளிச்சம் இதயத்துக்குள்ள இருந்து வெடிச்சு வரணும். இதோ உச்சில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே உங்களை தூக்கி நிறுத்தணும். சோர்ந்து கிடந்த உள்ளம், எனக்கு ஆகுமா, எனக்கு நடக்குமா, என் குடும்பத்திலே ஒரு குடி பிரச்சனையினால் இதோ நான் படுகிற துன்பம், இதோ அதனால் கேட்கிற அசிங்கத்தின் வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே என் உள்ளத்தை சோர்ந்து போக செய்து விட்டதே என்று எடுத்த காரியமெல்லாம் தோல்வியிலே, எடுத்த காரியமெல்லாம் சறுக்கலில் நிற்கிறது என்று சொன்ன அந்த உள்ளம் இப்போது இந்த நற்கருணை ஆண்டவர் இதயத்திலிருந்து அப்படியே
வெடிச்சு உள்ள அப்படியே வரட்டும். அந்த இதயம் புத்துயிர் பெறட்டும். அந்த இதயத்திற்குள்ள ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய புத்துயிர், ஒரு புதிய நம்பிக்கை வரட்டும். எனக்குண்டு இறைவன் என்னோடு இருக்கிறார், என் இறைவன் என்னோடு இருக்கிறார், என் கடவுளின் கரம் பிடித்து விட்டேன், இனி மூழ்குகிற காரியமில்லை, என் படகு அமைதி அடைந்து விட, என் கடல் சமாதானத்தை பெற்றது. தீயவனின் சக்தி, சாத்தானின் சக்தி இதோ ஓடி போனது. சாத்தானும் தீயவனும் ஏதோ செய்வினை கோளாறுகளும் என்னை நெருங்க முடியாத வண்ணம் ஆண்டவர் என்னை சுற்றி அந்த வெளிச்சத்தை ஏதோ நிரப்பி வைக்கிறார். என் குடும்பத்தை சுற்றி அந்த வெளிச்சத்தை அப்படியே நிரப்பி வைக்கிறார். நிரப்பட்டும். உங்க இதயத்தை சுற்றி, உங்க உடலை சுற்றி ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்ச பாதுகாப்பு அப்படியே வந்து நிக்கட்டும். நீங்கள் வீட்டிற்கு போகிற பொழுது இதோ எரிகின்ற திரி போல, இதோ பவர்ஃபுல் விளக்கு என்று சொல்வார்களே, அது போல 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ் பல்பு போல பிரகாசமாய் போக வேண்டாம். உங்களை பார்த்து எல்லாரும் கேட்கணும், இதோ நீ மலைக்கோயில் திருவிழாவுக்கு போனாயே, என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறாய்? நான் உன்னை சோர்வாக பார்ப்பேன், புலம்பி பார்த்திருக்கிறேன், ஆனால் மகிழ்ந்து நிற்கிறாயே, சிரித்து நிற்கிறாயே. உன்னால் எப்படி சிரிக்க முடிகிறது? உன்னால் எப்படி மகிழ்ந்து நிற்க முடிகிறது? நீ எப்போதும் சோர்ந்துதானே கிடப்பாய் என்று சொல்லுகிறவர்கள் சொல்ல வேண்டாம், உனக்குள் என்ன நடந்தது, என்ன மாற்றம்? ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னோடு வந்தார், ஆண்டவர் எனக்குள் வந்தார், ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், எனக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சத்தை வைத்து விட்டார், என் இதயத்தில் நற்கருணையினால ஒரு பெரிய வெளிச்ச வெடிப்பை தந்தார். இதோ எரிகின்ற கதிரவனை போல, ஒளிர்கின்ற நிலாவை போல நான் பிரகாசம் அடைந்து விட்டேன், நான் மீட்கப்பட்டேன். என் விடுதலை வாழ்வை ஆண்டவர் தந்தார், என் குடும்பத்திற்கான விடுதலை வாழ்வை, என் உலகத்திற்கான விடுதலை வாழ்வை எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்தார். அப்படியே ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. தயவு செய்து இந்த நேரத்துல அந்த விடுதலை, அந்த மீட்பு உங்களுக்குள்ள வந்திருக்கணும். நான் மீட்கப்பட்ட பிள்ளையாய் போகிறேன். எந்த பலகீனமும் என்னை தீண்ட முடியாது, எந்த பலகீனத்தின் சக்தியும் எனக்கு நெருங்க முடியாது, எந்த குறையும் எனக்கு இல்லை. என் ஆயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. திருப்பாடல் மீண்டும் விவிலியம் அந்த வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கணும். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. பசும்புல் வெளிகளுக்கு அழைத்து செல்லுகிறார், சிறப்பான நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்லுகிறார். இதோ சீயோனை நோக்கி கண்களை உயர்த்தினேன், மலையிலிருந்து எனக்கு உதவி வரும் என்கின்ற அந்த திருப்பாடல் இந்த நேரத்திலே இந்த மலை உதவி செய்கிற மலையாய், விடுதலை தருகிற மலையாய், வாழ்வு தருகிற மலையாய், உன்னதம் தருகிற மலையாய், மீட்பளிக்கின்ற மலையாய் அப்படியே வந்து சேரட்டும். ஆண்டவர் இதோ சக்கையினுடைய வீட்டிற்கு போனார். சக்கையோடு அவன் வீட்டிற்கு போய்விட்டு சொன்ன வார்த்தை, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இவனும் அபிரகாமின் மகன் தானே. ஆண்டவரே, நானும் அபிரகாமின் மகன், நானும் அபிரகாமின் மகள், நானும் அபிரகாமின் மகன், நானும் அபிரகாமின் மகள். எனக்கும் அதே மீட்பை, அதே விடுதலையை, அதே ஆசீரை தாரும். கண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும் ஐயா. என் உள்ளத்தில் இருக்கிற கவலையெல்லாம் தீர்த்து விட்டேன். இதோ கண்ணீர் இல்லாமல் நான் சொல்ல வேண்டாம். அப்படியே கண்களை மெல்ல திறந்து இந்த நற்கருணை நாதரை பாருங்க. கண்களை மெல்ல திறந்து இந்த ஆண்டவரை பாருங்க. இப்ப கண்களை திறந்து இந்த ஆண்டவரை பாருங்க. இதோ உங்கள் இதயத்தில் இருக்கிற அதே இறைவன், நீங்கள் திருப்பலியில் பெற்றுக்கொண்ட அதே நற்கருணை நாதர் இதோ நமது மத்தியிலே கம்பீரமாய் தங்க நிறத்திலே ஜொலிக்கின்ற பாத்திரத்திலே வீற்றிருக்கிறார். அப்படியே கண்ணு திறந்து மெதுவா பாருங்க. இதோ இந்த நற்கருணை நாதர் விடுதலை தருகிறவராய், மீட்பளிக்கின்றவராய், வாழ்வு தருகின்றவராய் வந்துவிட்டார். என் நாயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. அவர் கரங்களில் பொறித்து வைத்திருக்கிறார், தோள்களில் சுமந்து கொண்டு போகிறார். என் நாயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. அவர் கரத்தை பிடித்து விட்டேன். எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு மீட்புண்டு, எனக்கு வாழ்வுண்டு. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் பாடுவோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பாடுவோம். ஆராதனை 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 பாடுவோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்புக்கு. நல்ல கைகளை தூக்குங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை
நல்ல கைகளை தூக்கி சொல்லுவோம், நல்ல கைகளை தூக்கி உயர்த்தி பேசுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆராதனை பாடல் மட்டுமே ஏதோ ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஒரே ஒரு ஆராதனை, ஒரே ஒரு ஆராதனை, அவ்வளவுதான். சொன்ன வார்த்தை என்ன? இன்னும் கொஞ்சம் ஆண்டவரை நான் கூட்டி அன்பு செய்வேன். நேற்றை விட இன்று இதோ கொஞ்ச நேரம் நான் ஆண்டவரை ஆராதித்து அன்பு செய்வேன். நேற்றை விட இன்று இன்னும் கொஞ்சம் இமோஷனலா ஆண்டவரோட நற்கருணை வாங்கும் போது, நற்கருணைநாதரை பார்க்கும் போது, ஜெபமாலை ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிக்கிற பொழுது, வீட்டிலே மெழுகுதிரி ஏற்றுகிற பொழுது, பத்தி கொளுத்துகிற பொழுது, மாலையிலே விளக்கு ஏற்றுகிற பொழுது, இதோ இன்னும் கொஞ்சம் நேற்றை விட ஆண்டவரே, என் தகப்பனே, நீர் என்னோடு இருக்கிறவரே, எனக்கு நலம் தருகிறவரே, எனக்கு வாழ்வு தருகிறவரே, என்னை இதுவரை கரம் பிடித்து அழைத்து வந்தவரே, இந்த நிமிடத்திலும் கூட என்னோடு இருப்பவரே, ஆண்டவரே, நான் உண்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அன்பு செய்கிறேன். நேற்றிலிருந்து லிட்டில் மோர் லவ், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் கூட்டுறேன் தகப்பனே. வேற ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம். நீங்கள் போகிற பொழுது மீட்புண்டு, விடுதலை உண்டு. நீங்கள் வீட்டிற்கு போகிற பொழுது வாழ்வுண்டு, வளம் உண்டு. வேற ஒண்ணுமே கிடையாது அன்பு குழந்தைகளே. எனவே அருமையான ஒரு காரியத்தை செய்தோம், அருமையான ஒரு பாடலை பாடினோம். எனவே பெரிய காரியம் கிடையாது. ஜெபித்தல் என்பது எளிய காரியம். தயவு செய்து உங்கள் இல்லத்திலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதுபோல் ஒரு வார்த்தை எடுத்து அதையே பாடி 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 ஜெபித்து நற்கருணை ஆசிரியரை நிறைவாக பெற முடியும். எனவே இந்த ஆண்டவர் தொட்டார். நான் மீட்கப்பட்டேன் சொல்லுவோம் நல்ல சத்தமா. நான் மீட்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன். என் நாயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. என் நாயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அன்பு செய்கிறேன். நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அன்பு செய்கிறேன். என் அன்பை முன்னிட்டு ஆண்டவர் என்னை மன்னித்தார். என் அன்பை முன்னிட்டு ஆண்டவர் என்னை மீட்டார். என் அன்பை முன்னிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். குழந்தால் படியிட்டு மாண்பீர் பாடி நிறையருள் வருவோம். ஆண்போய
நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்த இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.